டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 15 பேர் பலி. கும்பமேளா செல்வதற்காக ரயிலில் ஏற முயன்றபோது நேர்ந்த விபரீதம். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு. நெரிசலை குறைக்க கூடுதலாக 4 ரயில்கள் இயக்கப்படவும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்ய அறிவுறுத்தி இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய முன்னாள் முதலமைச்சர் அதிஷி உறவினர்களை இழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 119 இந்தியர்கள் அமெரிக்க போர் விமானம் மூலம் நள்ளிரவில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையம் வந்தடைந்தனர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என கூறுவது இன்னொரு மொழி போரை தூண்டுவது போல் உள்ளது. அரசியல் செய்யாமல் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டுமென தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். சென்னை மணலி அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் வெடித்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்க வைர நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்க நிலையில் பலத்த பாதுகாப்புடன் சென்னை கொண்டு வரப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். 2 முதல் 3 டிகிரி வரை கூடுதலாக பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு தீர்வு காண அனைத்து கட்சியைச் சேர்ந்த பெண்களையும் சேர்த்து கூட்டுக்குழு அமைக்க வேண்டும். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பேட்டி. வரும் 26ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள பிரபல தனியார் உணவக அரங்கில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. சென்னை தாம்பரம் அருகே காவலர்கள் என கூறி 70 லட்சம் பணம் பறிப்பு. 4 பேர் கொண்ட கும்பலை அதிரடியாக கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரி அடுத்த திருபுவனை பகுதியில் உணவகத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. வீசிவிட்டு தப்பி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியிலிருந்து உடலில் மது பாட்டில்களை மறைத்து வைத்து கடத்தல். நூதன முறையில் மதுபான கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. காஞ்சிபுரத்தில் பிரபல நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 21 கிராம் தங்க வைர நகைகள் திருட்டு. நூதனமாக நகையை திருடிச் சென்ற பெண்ணை கைது செய்த போலீசார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. செக்டார் 19இல் இருந்த லவ் குஷ் சேவா மண்டல முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 கூடாரங்கள் தீக்கிரையாகியதாக தகவல்.
உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வுக்காக ரயிலில் சென்ற தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் மகாராஷ்டிரா அருகே முன்பதிவு செய்த பெட்டிகளில் ஜன்னல் வழியாக வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைய முயன்றதால் பரபரப்பு. பெருநாட்டில் போதைப்பொருள் கடத்தி விற்பனை செய்து வந்த நபரை மாறு வேடத்தில் சென்று கைது செய்த காவல்துறை. காதலர் தினத்தன்று கபிபாரா வேடத்தில் பரிசுகள் கொடுப்பது போல சென்று கைது செய்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல். பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் கத்தார் நாட்டின் மன்னர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி 2 நாள் பயணமாக நாளை இந்தியா வருகிறார். முக்கிய விவகாரங்கள் குறித்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல். 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் தொடக்க விழா பாகிஸ்தானில் லாகூரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது.